எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிறப்பு 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 இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ சீரீஸ். பல ட்ரேடிங் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்லேயோ அல்லது ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயோ ஏதாவது பெரிய அளவில் மாற்றம் வருமா, வாலட்டிலிட்டியாக இருக்குமா அப்படின்ற தகவல் தேவைப்படுது. எனக்கும் தேவைப்படுது. அதனால் இந்த ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் தேவைப்படும் பொழுது, ஏதாவது வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 2-3 நாட்களோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒரு 8 மணிக்குள்ளே பதிவிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். இப்போ ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 பாயிண்ட்டுக்கு இது பாசிட்டிவில் வருமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இண்டிகேஷன் என்பது காட்டுது. குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே எங்கேயுமே பெருசாக வீழ்ச்சி இல்லை. அதனால் இன்றைக்கி பல ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருமோ, அல்லது மேலே ஏறினாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இது வருமா, அதாவது ஆளினால் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நியூஸ் பேட் நியூஸும் இருக்குது, பட் குளோபல் மார்க்கெட்ஸும் சரி கிஃப்ட் நிஃப்டியும் சரி பாசிட்டிவில் இருக்குது. பேட் நியூஸ் என்னென்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் அந்த வார் டென்ஷன் என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இவனுக்கு நம்ம மார்க்கெட்டை பாடாப்படுத்தாமல் விடமாட்டாங்க போல். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாலடைல் ஸ்டாக்ஸ், அதாவது பெருசாக ஏறிடுமோ அல்லது பெருசாக இறங்கிருமோ அப்படின்ற மாதிரியான சில பங்குகளை பற்றிய செய்திகள். அதில் முதல் செய்தி, இந்த வேதாந்தா அப்படின்ற பங்கில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது. அவங்க தங்களுடைய பிஸ்னஸை அன்லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 5 கம்பெனியாக மாறிடும். இப்போ இருக்கக்கூடிய கம்பெனி வேதாந்தா லிமிடெட் அப்படியே தான் இருக்கும். அதில் அவங்க ரிசைடுவல் ஆர் பேஸ் மெட்டல்ஸ் அப்படின்றது பண்ணுறாங்க. அது போக அலுமினியமை தனியாக பிரிச்சிடுறாங்க, ஆயில் அண்டு கேஸை தனியாக பிரிச்சிடுறாங்க, பவரை தனியாக பிரிச்சிடுறாங்க, அயன் அண்டு ஸ்டீலை தனியாக பிரிச்சிடுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இப்படித்தான் ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டலை தனியாக பிரித்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் இருக்கிற வரைக்கும், அவங்க வேல்யூ அன்லாக் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி இருக்கிற வரைக்கும் அது ஒரு 500 ரூபா பக்கத்தில் போச்சு. அந்த ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸை பிரித்து விட்டோன்னே அவன் பெரிய அளவில் இறங்கிட்டான். சீமென்ஸும் அதே மாதிரி தான். அந்த அவங்களுடைய எனர்ஜி பிஸ்னஸை பிரித்து விடாத வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வால்டிலிட்டி இருந்தது. எனர்ஜி பிஸ்னஸை பிரித்து விட்ட பின்பு அதுக்கப்புறம் அது பெருசாக இறங்கினதுக்கப்புறம் தன்னுடைய இழப்பை மீட்டெடுத்துட்டா. இன்னும் ஐடிசி மீட்டெடுக்கலை. சில சமயங்களில் மாறியும் நடந்துடும். இந்த என்எம்டிசி என்எம்டிசி ஸ்டீலை தனியாக பிரித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா என்எம்டிசி தனியாக ஒரு ரேலி கொடுத்தது, என்எம்டிசி ஸ்டீலும் தனியாக ரேலி கொடுத்தது. அப்புறம் 2 பேருமே இறங்கினாங்க. இப்போ என்எம்டிசி தன்னுடைய பழைய உச்சத்துக்கு திரும்பி வந்திருக்கான். ஸோ ஆளினால் பெரிய கம்பெனியை பிரித்ததுக்கப்புறம் இறங்குறாங்க, அதுக்கப்புறம் ஏறுறாங்க. இந்த சினாரியாவும் நடக்குது. சில பங்குகள் பிரித்ததுக்கப்புறம் இறங்காமல் அங்கிருந்தே ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கான். ஸோ இது மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு செய்தி. இந்த செய்தி இந்த வேதாந்தா அப்படின்றத ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 2-3 மாத கால அளவில் மிகப்பெரிய அளவில் கீழே இறக்க போகிறதா அல்லது தொடர்ந்து ஏற போகிறதா என்பது பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இன்றைக்கு தேதியிலிருந்து இன்னும் சில வாரங்களுக்கு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த வேதாந்தா அப்படின்றது இருக்குது. இப்படி இருக்கிறதுனால பல ட்ரேடர்கள் இதில் என்ன வாலட்டிலிட்டி இருக்க போது, அதை எப்படியெல்லாம் சாதகமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மிக முக்கியமாக இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹையை ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு மேலே இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அல்லது கீழே இருந்ததுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் கவனிச்சுட்டு வருவாங்க. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற பங்கு. அந்த பங்கினுடைய விலை முந்தானேத்தினுடைய விலையை நல்லபடியாக தாண்டியும் க்ளோஸ் ஆகிருக்கா. ஒருவேளை இன்னைக்கு நடக்கக்கூடிய விலை ப்ரீவியஸ் டேனுடைய லோவை தொட்டாலும் சரி அல்லது அதனுடைய சமீபத்தினுடைய ஸ்விங் ஹை தொட்டாலும் சரி, இதில் ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி வருமா இன்ட்ராடேக்கல்ல அப்படின்றதுனால இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் இதையெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முந்தானேத்தினுடைய லோ தொட்டாலும் சரி, சமீபத்தினுடைய ஹையை தொட்டாலும் சரி, இன்ட்ராடேயில் ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் இருக்குமா
அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் காசு. அதாவது ஏற்ற இறக்கம் வரும் அப்படின்றது யாருக்கு வேணாலும் தெரியும், வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது. ஆனால் அது எந்த சைடு என்பது கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்து. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கையில் ஒரு வாட்ச் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கணும்ல, எந்த பங்கில் பெருசாக ஏற்றமோ இறக்கமோ வரும் அப்படின்றது ஃபஸ்ட்டு கணிக்க தெரியணும்ல, அதுக்குண்டான செய்திகள் வேணும்ல. ஸோ சமீபத்தினுடைய செய்திகளில் முந்தானத்தினுடைய லோவக்கீது போய் தொட்டாலும் சரி, அல்லது சமீபத்தினுடைய ஸ்விங் ஹையை போய் தொட்டாலும் சரி, ஏதாவது பெரிய மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் அப்படின்ற பங்குகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மூன்றாவது பங்கினுடைய செய்தி வந்து இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு. அது பொதுவாகவே ஒரு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். பட் இருந்தாலும் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முந்தானத்தினுடைய க்ளோசிங்கை விட அதிகமாகி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ முந்தானத்தினுடைய லோ வந்தாலும் சரி, அல்லது சமீபத்தினுடைய ஸ்விங் ஹை வந்தாலும் சரி, இந்த பங்கில் கூட வெறும் 3 ரூபா பாட்டு 10 ரூபா பாட்டுன்னு பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் கூட வாலட்டிலிட்டி வந்துருமோ அப்படின்னு ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு விலை கொண்ட பங்கு தான். ஆனால் நேற்று என்ன நினச்சான்னு தெரில, பெரிய மூவ்மெண்ட். முந்தா நேற்று லோ வந்து தொடுறது கூட விடுங்க, நேற்றத்தை லோ வந்து தொட்டாவே அது பெரிய மூவ்மெண்ட், வாலட்டிலிட்டியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தன்னுடைய சமீபத்தினுடைய ஸ்விங் ஹை நேற்று ஏறின மாதிரியே இன்றைக்கி இது ஏறிட்டானோ அப்படின்ற மாதிரி மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி, வாலட்டிலிட்டி கொண்ட 4வது பங்குகளுடைய செய்தியில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது இருக்குது. கடைசியாக வோல்டாஸ் அப்படின்ற பங்கு, அதுவுமே வந்து நேற்றத்தை ஹையை வந்து திரும்பி ஒரு இடம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது முந்தானத்தினுடைய லோ வந்து திருப்பி தொட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆனாலும் பெரிய வாலட்டிலிட்டியாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி இந்த 5 பங்குகள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில பங்குகளினுடைய செய்திகளாக இருக்குது. டேய், கம்பெடுத்து சுற்றி கையில் காலில் அடிச்சிடாதீங்கடா அப்படின்னு நம்ம சின்ன குழந்தை கையில் குச்சி வச்சு விளையாடும்போது நம்ம பார்த்து சொல்லுவோம். அதே தான் பல ட்ரேடர்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கையில் இருக்கக்கூடிய குச்சியை பார்த்து சுற்றுங்க. ஸோ எந்த ஒரு ஸ்விங் ட்ரேடருமே ஒரு 6 மாத பீரியடில் வச்சுருந்து விற்கணும், அல்லது ஒரு 8 மாத பீரியடில் வச்சுருந்து விற்கணும், அல்லது லக் அடிச்சதுன்னா ஒரு 2-3 வாரத்தில் லாபம் கிடைச்சதுன்னா கூட பரவாயில்லையே அப்படின்ற ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த திங்கிங் ஓகே. பட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்பது ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டு எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட்டில் வாலட்டிலிட்டியான பங்குகளில் சில செய்திகளை இப்போ நம்ம பார்த்தோம். மார்க்கெட்டின் போது மதியம் களத்தில் சந்திப்போம் நண்பர்களே. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.